ஸோ ஹை கைஸ், நான் உங்கள்கிட்ட பாணி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி தியாபா ப்ரொஃபஸி, இந்த கோல்டன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ தான் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். முந்தைய பதிவுகள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் தந்திருக்கேன். இன்றைக்கி உண்டான பதிவு வந்து உங்களை ஒரு வேறு மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதாவது நம்மளுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதற்கப்புறம் நம்ம இனம் இருந்தது பார்த்திங்களா, தமிழினம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இனம், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? யுவான் ஷுவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரும்பொழுது தமிழினத்தவர்கள் எப்படி இருந்தார்கள்ங்கிற குறிப்பு கொடுத்துருந்தார். அது படிச்சிருக்கீங்களா? குள்ளையான உருவமும் கொஞ்சம் தடித்த உடலும், ஒரு என்ன சொல்கிறது, கருத்த நிறமும் சுருள் முடியும், இப்படி தான் வந்து தடித்த உதடும், இப்படி தான் வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் பயங்கரமான பலம், முரட்டு பலம் அவர்களுக்கு வந்து அதிகமாக இருந்ததுங்கிற விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. இது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு, பல நூறுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேங்க, 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதில் இப்படி ஒவ்வொன்றும் முந்தைய காலம் இந்த உலகமும் மனிதர்களும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது அப்படியே ஒப்பிட்டே வரலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. நம்புறீங்கிறது பிரச்சனை இல்லை, நம்பாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதை கேட்குறேன்னு நினச்சிக்கங்க. நம்புறக்கூடிய ஆட்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு கண்டென்ட். இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய செய்திகளும். ஆல்ரைட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே மறக்காமல் அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு பொருளாதார உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய மற்ற 2 சேனலுக்கு உண்டானது பாட்காஸ்ட் சேனலும், நித்திலந்தன மணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன், அதற்குண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 3 சேனலையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வேகமாக சொல்லி முடிச்சிட்டேன். ஃபைன். நம்ம வந்து மைக்கிள் அப்படிங்கிறவர் வந்து அந்த தாவுங்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு. முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம், இந்த அரபு எண்கள் இருக்கு இல்லையா, 1 2 3 இன்றைக்கி நம்ம எழுதுறோம் இல்லையா, 1 2 3 ஆங்கில எண்கள்னு சொல்லி எழுதுறோம் இல்லையா, அது ஆங்கில எண் கிடையாது. அரபியர்கள் பின்பற்றிய ஒரு இதுதான், அந்த வடிவம் தான் இன்றைக்கி நம்ம 1 2 3ன்னு எழுதுகிறோம். அப்போ அதை வந்து அந்த வேற்றுக்கிரகவாசிகள் பயன்படுத்துகிறத பார்த்து ரொம்ப மலைச்சு போய் நிற்கும் பொழுது, இதை வந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்டது, நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. அப்போ அவர் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது, சரி வா திருப்புங்க, உங்களுக்கு எல்லா கதையும் சொல்கிற நேரம் வந்துருச்சு, வா கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த ஹாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறை. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போய் ஒரு கண்ணாடி அறை மாதிரி இருக்கும், நம்ம உள்ளே உட்காந்துட்டு பேசிக்கலாம். பேசுகிறது வந்து வெளியே கேட்காது, வெளியே இருக்க சத்தம் உள்ளே கேட்காது. அந்த அறைக்குள்ளே யாராவது உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வெளியே இருக்கக்கூடியவர்கள் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம், ஒரு கன்ஃபைன்டு ஒரு ரூம், சரிங்களா? அது வந்து ஹாலிஸ் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. யார்? தாவு வந்து மைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, மைக்கிள் ஏறத்தாழன்னு கூட சொல்லலை, இது எவ்வளோ 1 10 100 1000 10,000 lakh 10 lakh, ஓகே, 13,50,000 வருஷத்துக்கு முன்னதாக, சரிங்களா, 13,50,000 வருஷத்துக்கு முன்னதாக நம்ம இன்றைக்கி அறிவியல் வந்து ப்ராக்சிமா சென்டௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த சென்டௌரி கான்ஸ்டலேஷன் அப்படிம்பாங்க, சரிங்களா. அது ஒரு நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்டத்தில் பக்கராத்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருந்திருக்கு, சரிங்களா. அந்த சென்டௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டத்தில் வந்து பக்கட்டாரினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருந்திருக்கு. அந்த கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருமளவில் வந்து தொழில்நுட்பத்தில் முதிர்ச்சி அடைந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். எப்போ? 13,50,000 வருஷத்துக்கு முன்னதாக. அந்த காலகட்டத்தில் வந்து அவர்கள் வந்து செவ்வாய் கிரகத்திற்கும் பூமிக்கும் பெயர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை எடுத்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எதற்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய கிரகம் இன்னி ஒரு அடுத்த 500 வருடத்திற்குள்ளே அந்த கிரகத்தினுடைய மத்தி கோர்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய கோர் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகத்துக்கு வெளியே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும், அந்த கிரகம் வந்து உயிர்ப்போடு இருக்கும். அந்த கோர் வந்து கூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உயிர்ப்பு போயிடும், கிரகம் செத்து போச்சுன்னு அர்த்தம், சரிங்களா. அதே போல் அவங்க கிரகம் வந்து ஆக போகுது. ஸோ இன்னொரு 500 வருஷத்தில் இந்த கிரகம் வந்து இறந்துரும். ஸோ நாம் வந்து பெயர்ந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து தங்களுக்கு ஒப்பான ஒரு கிரகத்தை தேர்ந்தெடுப்பதற்காக கிளம்புகிறார்கள். அப்படி தான் அவங்க பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மைக்கிள் கேட்குறாரு, அது என்ன அவர்களுக்கு ஒப்பான சேம் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு. மைக்கிள் பொறுமையாரு, நான் சொல்கிறத முழுசும் கேட்டுட்டு பின்ன பேசணும், உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த பக்ராத்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பூமியில் கருப்பு இனத்தவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கரிய உருவம், தடித்த உதடு, நல்ல சுருளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு முடி,
ஸோ அந்த அப்படியே அந்த கருத்த நிறம் கொண்ட ஒருத்தங்க வந்து அந்த பக்ராத்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்திற்கு வந்து 80 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்திருக்காங்க. எங்கிருந்து வந்தாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த கிரகத்திற்கு வந்திருக்கிறாங்க. அந்த கிரகத்தில் அவர்களுக்கு 400 வருடம் முன்னதாகவே மஞ்சள் நிறத்தவர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. இப்போ மஞ்சள் நிறம்னா அப்படியே மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச மாதிரின்னு யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம சீனர்களை வந்து மஞ்சள் நிறத்தவர் தான் சொல்லுவோம், எல்லோ பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அஃபென்சிவாக சொல்கிறது, அப்படி சொல்லக்கூடாது. பட் வெள்ளைக்காரன் அப்படி தான் அவங்கள மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி மஞ்சள் நிறத்தவர்கள்னு எடுத்துக்கணும். ஸோ 80 லட்சம் வருஷத்துக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 10 100 1000 1000 lakh 10 lakh கரெக்ட் தான். 1000 1000 lakh 10 lakh அப்போ இங்கே என்ன 1 10 100 1000 கரெக்ட் தான், எல்லாம் சரியாக தான் சொல்கிறேன். 80 லட்சம் வருஷத்துக்கு முன்னதாக அவங்க அந்த கருப்பு நிறத்தவர் வந்து பூமிக்கு அங்கே அந்த பக்ராத்தினிங்கிற கிரகத்திற்கு போயிருக்காங்க. அவர்களுக்கு 400 வருஷம் முன்னாடியே அங்கே மஞ்சள் நிறத்தவர் ப்ராப்பர் இன்றைக்கி நம்ம சைனாக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து அங்கே ஏற்கனவே இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தில் குடிபெயர்ந்து அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும், 2 இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகும், ஒருத்தரும் தங்களை வந்து உயர்த்தி கொள்வதற்கு இது முயற்சி பண்ணுவாங்க. உயர்த்தி கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆப்வியஸ்லி சண்டை போட ஆரம்பிக்க போகிறாங்க. வேறு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்படி சண்டை போட்டு 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 கடைசியில் என்ன ஆகி போயிடுது அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் போடுற அணுகுண்டை அப்படின்னு சொல்லி டுமில்னு போட்டு தள்ளினா, போட்டு தள்ளினோன்னு என்ன ஆகி போச்சு, அந்த அங்கே இருக்கக்கூடிய செடி வகைகள்லேருந்து மிருகங்கள்லேருந்து எல்லா மனிதர்கள்லேருந்து எல்லாம் கலாஸ் கம்ப்ளீட்டாக அவுட்டு. அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த நியூக்ளியர் புகை இருக்கும்ல, அது வந்து அந்த கிரகத்தை அப்படியே முழுசு மூட அந்த கிரகத்தினுடைய தட்பவெப்பம் வந்து -40 டிகிரி செல்சியஸ் ஆகிடுச்சு. இந்த -40 டிகிரி செல்சியஸுங்கிறது ஏலியன் பயன்படுத்தினாங்களான்னு கேட்கக்கூடாது. இது மைக்கிளுக்கு புரியணும். மைக்கிள் நம்மகிட்ட பின்ன சொல்ல போகிறதுனால நமக்கு என்ன வார்த்தைகளில் புரியுமோ அதை அவங்க சொன்னாங்க. ஸோ பூமியினுடைய கணக்கின்படி -40 டிகிரி செல்சியஸ் ஆகிடுச்சு அந்த கிரகம். ஸோ வாழ்வதற்கு தகுதியே இல்லாத அளவுக்கு முழுசு மாறி போச்சு. அப்போ இதிலிருந்து தப்பித்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பு நிறத்தவர்களில் சேர்ந்த ஒரு 150 பேரும், அந்த சீனர்கள் இந்த மஞ்சள் நிறத்தவர், சீனர்னு சொல்ல மாட்டேன், மஞ்சள் நிறத்தவர் நீங்கள் ஒப்பிட்டுக்கணும். மஞ்சள் நிறத்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 85 பேர் மட்டும்தான் வந்து தப்பி பிழைச்சிருக்காங்க. ஆனால் அந்த கிரகத்தினுடைய ஆக்சுவல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டால் 700 கோடி. இன்றைக்கி பூமியில் எவ்வளோ இருக்குது தெரியல. ஓகே, அந்த கிரகத்தினுடைய பாப்புலேஷன் 700 கோடி. அதிலிருந்து எவ்வளோ பேர் பாக்கி இருக்காங்க, 150 கருப்பு நிறத்தவரும் 85 மஞ்சள் நிறத்தவர் மட்டும்தான், 235 அவ்வளோ பேர் தான் பாக்கி இருக்காங்க 700 கோடியில். சரிங்களா? அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தரை கொண்டுக்காமல் திருப்பியும் ஒரு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இனப்பெருக்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மைக்கேல் திருப்பியும் குறுக்க பேசுகிறார். இந்த ஆள் குறுக்க பேசிட்டேன், அது என்ன ஒருத்தரை கொண்டுட்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி மைக்கேல், நான் வந்து உனக்கு தெளிவாக அந்த சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து நிறைய அந்த பாதுகாப்பு, ஏன்னா குண்டுகள்லாம் போட்டால் கீழே நிலவரைகள் நிறைய இருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. அந்த நிலவரைகளில் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த 235 பேர் தப்பிச்சது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வந்து இப்போ பூமியில் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, பெரும் பணக்காரர்களும் தலைவர்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்லை. சாதாரண மக்கள் தான் அங்கே வந்து பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்போ இந்த நிலவரைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது 235 பேர் மட்டும் கிடையாது, சரியாக சொல்ல போனோம்னா 8 லட்சம் பேர் வந்து உயிரோடு இருந்தாங்க. இந்த 8 லட்சம் பேர் உயிரோடு இருக்கும் பொழுது, இப்போ 8 லட்சம் எப்படி 235 ஆச்சு வரேன், இந்த இத்தனை பேர் வந்து உயிரோடு இருந்தாங்க. அப்போது கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க, பல மாதங்கள் கழியுது. பல மாதங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பு நிறத்தவர் தான் முதல்ல அந்த நிலவரை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தைரியமாக அவங்க வந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்க்கும்பொழுது ஒரு புல்லுப்பூடு கூட எதுவுமே கிடையாது வெளியில். அப்படிங்கிறது வந்து ஒரு புல்லுப்பூடு கூட கிடையாது, ஒரு மிருகம் கூட அந்த இடத்துல கிடையாது, உணவிற்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பால் நிலமாக இருந்து தான் அந்த ஒரு கிரகமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதற்கு உண்டான உணவுக்கு வழியே இல்லாத ஒரு சூழல். இப்போ இந்த நிலவரையில் வந்து இங்கே பாதுகாப்பாக இருந்த மக்கள் போல் வேறு ஒரு இடத்துல, ஒரு மலைப்பிரதேசம் போல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கூட்டத்தினர் வந்து இந்த கருப்பு நிறத்தவர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் முதல்ல நரமாமிசம் உண்ணக்கூடிய அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது அங்கே தான் வந்தது. காரணம் என்ன, இப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது பலம் இல்லாதவன் இறந்து கீழே விழும்பொழுது இவர்களுக்கும் உணவில்லைங்கும் பொழுது அந்த உடலை பிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்தது. பின்ன அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை கொன்று அவனை புசித்து அப்படியே உண்டு அப்படியே அவர்கள் வாழ்ந்த, அதில் வந்து ஒரு பெருமாறியான அந்த மக்கள் தொகை திருப்பவும் குறைய ஆரம்பிச்சுது. அதே அந்த இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம், அந்த இதே தான் அந்த மஞ்சள் நிறத்தவர்கிட்டையும் ஆகுது. அந்த இன்னொரு சிலர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேற ஒரு இடத்துல கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசி,
அந்த மசில்ஸ்ன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடல் வாழ் உயிரினங்கள், மீனெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது, அதை சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவாக இருந்ததுன்னா, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய சுத்தமான நீரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை அவர்கள் இன்னும் பாதுகாத்து வைத்திருந்ததுனால நீர் மட்டும் எந்த விதமான மாசும் இல்லாமல் அவர்களுக்கு கிடைச்சிது. ஆனால் ப்ராப்ளம் எங்கன்னா, மீன்கள் வந்து பெருமளவில் அந்த கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டிருந்ததுனால அதை அவர்கள் உண்ண அதனால் நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர். இப்படி 8 லட்சம் பேர்த்தில் வந்து 150 கருப்பு நிறத்தவரும் 85 மஞ்சள் நிறத்தவர் மட்டும்தான் வந்து உயிரோடு இருந்தாங்க. ஸோ அதற்கு மேலே அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. உண்மையாலுமே இவர்களுடைய கிரகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து டெக்னாலஜியில் வந்து பயங்கரமான ஒரு முன்னேறிய ஒரு நிலையில் இருந்தவங்க எல்லாமே. அதாவது மனிதனை வந்து அவர்களோட ஒப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் பயங்கர முன்னேற்றமோடு இருந்தால். அவனுக்கு இந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றின எந்த புரிதலுமே வந்து அவனுக்கு கிடையவே கிடையாது. தொழில்நுட்பம், வேலை வேலை வேலை, காசை தான் வந்து அவனுக்கு குறி. வெறும் காசு 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 மட்டும்தான் அவனுக்கு குறி. ஒரு சிலர் வந்து காசு மேலே பைத்தியம் கொண்டு காசு பின்னோக்கி ஓடியவர்கள் உண்டு. ஒரு சிலர் அந்த காசை வந்து தங்களுடைய ஒரு தேவைக்காக போதும் அப்படின்னு நினச்சவங்க உண்டு. ஆனால் அவனுக்கு காசு, ஆடம்பரத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வந்து அவன் வந்து உழைப்பான். பூமியினுடைய கணக்கில் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுடைய ஒரு வாரம் 6 நாளும் 21 மணி நேரமும் சேர்ந்தது அவனுடைய ஒரு வாரம். இப்போ நமக்கு 7 நாள் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு நாள் வந்து 21 மணி நேரம் அப்படிங்கிறோம் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு வாரம்ங்கிறது 6 நாள் 21 மணி நேரம் சேர்ந்தது அவனுடைய ஒரு நாள், ஒரு வாரம். சரிங்களா? ஓகே. இப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பூமியில் இப்போ சரியாக நீங்கள் எப்படி பூமியை பார்க்குறீங்களோ அதுபோல் தவறான தலைவர்களை தேர்ந்தெடுப்பது, அவங்க தவறானன்னு கூட சொல்ல, முட்டாள்தனமானே அவங்க சொல்லிட்டாங்க, முட்டாள்தனமான தலைவர்களை தேர்ந்தெடுப்பது. இந்த தலைவர்கள் வந்து கொஞ்ச நாள் எல்லாம் நல்லாயிருக்கும், கடைசியில் அந்த தலைமை பொறுப்பு, அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம், அதில் இருக்கக்கூடிய சுகம், அதற்கெல்லாம் இது பண்ணி ஒருத்தனுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் இப்படி எல்லாம் முட்டி மோதி கடைசியில் வெறுப்பையும் பொறாமையும் வளர்த்திக்கிட்டு ஒருத்தனுக்கு அடிச்சுக்கிட்டு செத்தது தான் மிச்சம். 700 கோடி பேர்த்தில் வெறும் 235 பேர் மட்டும்தான் எஞ்சி இருக்கக்கூடியது. அதுவும் நரமாமிசம் உண்டு அவன் உயிரை வந்து காப்பாற்றிக்கிட்டவன் தான் அந்த 235 பேர். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருந்தாங்க. இந்த 235 பேர்த்தில் 6 பேர் குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகளுக்கு பிறப்பிலிருந்தே அதுகளுக்கு தெரிஞ்சது நரமாமிசம் மட்டும்தான், ஏன்னா வேறு அங்கே ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த சூழலில் அவங்க வந்து அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அப்படியே இனப்பெருக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனப்பெருக்கம் அப்படிங்கிற நடந்த உடனேயே நல்ல அழகான குழந்தைகளாக பிறக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே கதிர்வீச்சு, இவங்களுடைய உடல் நலமும் சரியில்லை, இப்படியே போகுது. அப்படி போக போக எவ்வளோ காலம் கழியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளும், நிறைய குழந்தைகள் வந்து கரு உருவாவதே இல்லை. உருவாய் குழந்தை பிறந்தாலுமே பிறக்கிற குழந்தைக்கே வந்து உடலில் நிறைய புண்களோடு இருக்குமா, உடலினுடைய அமைப்பு, முகமோ கை கால் ஒரு மாதிரி விகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படியே தொடர்ந்து இந்த இது நடந்துக்கிட்டே இருக்குது. 150 வருடங்கள் கழியுது. அப்படியே இப்போது இந்த போர் முடிஞ்சதுலேருந்து 150 வருடம் கழியுது. நம்மளுடைய யுகா சைக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட், இல்லாட்டி யுகா ஷிஃப்ட்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் பிளேலிஸ்ட்டில். அதில் போய் பார்த்தோம்னா ஒரு யுகத்திற்கும் இன்னொரு யுகத்திற்கும் நடுப்பட்ட இடம் வந்து பார்த்தோம்னா 300 ஆண்டுகள்னு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தடவை இதற்கு முன்னதாக ஒரு கிரகத்திற்கு இவங்க போனாங்க, அரிமோ X3ன்னு சொல்லி முந்தைய பதிவுகளில் பார்த்துருப்போம். அதுவும் கரெக்டாக அந்த 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க ஹெல்ப் பண்ண போவாங்க. ஸோ 150 வருஷத்தில் மனிதன் ஒரு சமநிலைக்கு வரான். அடுத்த 150 வருஷத்தில் இவங்களுடைய உதவியோட அவன் முன்னேறிக்கு வரான். ஸோ இந்த யுகா ஷிஃப்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு யுகத்திற்கும் இன்னொரு யுகத்திற்கும் மனிதனால் ஏற்பட்ட ஊழியோ இல்லை இயற்கையினால் ஏற்பட்ட ஊழியோ அழிவிற்கு பின் ஒரு 300 வருடங்கள் நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் டைம் இருக்குங்கிறது அந்த ஆராய்ச்சியில் தெரிஞ்சது. இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம், உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 150 வருஷம் கழியுது, இவங்க இனப்பெருக்கம் செய்துகிட்டே வர்றாங்க. கருப்பு இனத்தவர்கள் பார்த்தோம்னா 1,90,000 பேராக உயர்றாங்க. மஞ்சள் இனத்தவர் பார்த்தோம்னா 85,000 பேராக உயர்றாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பக்ராத்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் வந்து ஒரு அந்த அணு கதிர்வீச்சு, நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட், அதை தாண்டி அவங்க வந்து நல்ல ஒரு நிலைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர போகிறாங்க. பட் இருந்தாலுமே அங்கே மரம், மட்டை, செடி, கொடி, நல்ல மிருகங்கள் எதுவுமே அவர்கள்ட்ட இன்னுமே இல்லை. 150 வருஷம் கழிஞ்சுமே வந்து எதுவுமே இல்லை. அங்கே வந்து இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ப்ரேயிங் மேண்டிஸ், நம்ம ஊரில் சொன்னால் அந்த தயிர்கடைன்னு சொல்லுவோம் தெரியுமா, மஞ்சள் நிறத்தில் இப்படி இருக்கும் இப்படின்ட்டு தயிர்கடைன்னு சொல்லுவோம், ப்ரேயிங் மேண்டிஸ். அந்த தயிர்கடை வந்து அங்கே ஒரு இடத்துல அந்த பூமியில் அந்த கிரகம் பக்ராத்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ராத்தினி, ஆமாம் பக்ராத்தினிங்கிற சொல்லக்கூடிய அந்த கிரகத்தில் அந்த ப்ரேயிங் மேண்டிஸ் இருக்குது. என்ன பிரச்சனைனா மூர் மாதிரி சின்னதாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த அணு கதிர்வீச்சு என்ன பண்ணிடுச்சுன்னா அதை பயங்கரமாக மியூட்டேட் பண்ண ஒரு காரணத்தினால
8 மீட்டர் உயரம் கொண்டதாக அது இருந்ததான். 8 மீட்டர் அப்படிங்கிறது 26 அடி 24 இன்ச்சு. ஒரு பூச்சி 26 அடி இருந்தால் எப்படி இருக்கும் ஒசரத்தில், சரிங்களா? அந்த ஏற்கனவே பிரேயிங் மேண்டிஸ் பயங்கரமாக வேட்டையாடக்கூடியதாக இருந்தது. இதனால் வந்து இவர்கள் வந்து அதை எதிர்த்து போராடவே முடியாத ஒரு சூழல். அது வந்து அதை கொல்றதுக்கு இன்னொரு இது வேணும். இப்போ தவக்காலை இல்லை இந்த இது அது பேர் என்ன, ஓனா, உடக்காய், அதெல்லாம் வந்து இதை பிடிச்சி சாப்பிடும். அப்படி எதுவுமே இல்லைங்கும் பொழுது இதனோட இனப்பெருக்கம் ரொம்ப பெருசானோன்னே இவங்களால் அதை வந்து எதிர்த்து போராடவே முடியாத ஒரு சூழல். இப்படி இருக்கும் பொழுது தான் நாங்கள் வந்து உள்ளே வர்றோம். ஸோ இந்த கோல்டன் பிளானட்லேருந்து அந்த தாவ் அவங்களுடைய அந்த இவங்க வந்து இப்படி உள்ளே வராங்க. உள்ளே வந்து நாங்கள் ஹெல்ப்புக்கு இங்கே உள்ளே வந்தோன்னே எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. ஏன்னா இப்போது நாங்கன்னு சொல்லி உருவான காலத்திலிருந்தே எங்களுக்கு வந்து உயர் தொழில்நுட்பமும் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மனோநிலையினுடைய விரிவாக்கமும் எங்களுக்கு இருந்ததுனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வந்தோம், டக்குன்னு எல்லாம் அந்த பிரேயிங் மேண்டிஸினுடைய கூட்டத்தை டப்னு பூரா அழிச்சிட்டோம். இவங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய செடி வகைகள்லேருந்து மரங்கள்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து விதைச்சி கொடுத்துட்டோம். அப்படின்னொன்னே உடனே இவர் கேட்குறாரு, இதுக்கு பல வருடங்கள் ஆயிருக்குமே அப்படின்னொன்னே தாவு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சரியாக சொல்ல போனால் 2 நாள் தான் ஆச்சு. 21 மணி நேரம் தான் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த மொத்த கிரகத்தையுமே வந்து பச்சை பசேல்னு மாற்றிட்டோம் அப்படின்னொன்னே அந்த மைக்கிள் வந்து திருப்பி இது பண்ணுறாரு. என்னடா அது, ஒரு மொத்த கிரகத்தையும் எப்படி 2 நாளில் பச்சை பசேல்னு ஆக்க முடியும்? என்ன ஏதாவது இருக்கேன்னு நினச்சிட்டாங்களா? நான் என்னை ஏதாவது போதை மருந்து கொடுத்து இப்படியெல்லாம் உண்மையெல்லாம் நடக்கிற மாதிரி என்னை ஏதாவது இப்படி கூட்டிகிட்டு வர்றாங்களா? நான் திடீர்னு தூக்கத்திலேருந்து எந்திரிக்க போகிறேன்னா, இல்லை போதை தெளிஞ்சால் எல்லாம் பழைய மாதிரி ஆயிரப்போதா? எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னொன்னே இவங்களுக்கு இந்த வேற்று கிரகவாசிகளுக்கு ஏற்கனவே நம்ம டெலிபதி மனசுகள் நினைக்கிறத அவங்களுக்கு தெரியணுன்னு. அப்போ அவங்க தாவு வந்து சொல்கிறாங்க, இப்படி வாயை திறக்காமே மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, மைக்கிள் உனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கா? இந்த டெலிபதியில் நான் பேசுகிறேனே இது கூடவா உனக்கு இன்னும் சந்தேகம்? எதுக்கு இவ்வளோ சந்தேகம் உனக்கு அப்படின்னொன்னே டக்குன்னு மைக்கிளுக்கு சரிதான், இல்லை ஒரு கற்பனை கதையினாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கற்பனை கதையில் ஒருத்தனால சொல்லவே முடியாது. என்னை மன்னிச்சிரு தாவ், நான் வந்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ப்ளீஸ் நீ வந்து திருப்பவும் கண்டினியூ பண்ணு அப்படின்னொன்னே இப்போ என்ன ஆகுது, அந்த அழிவிற்கு பின்னதாக புதிதாக தோன்றிய அந்த ஒரு இனம் 150 வருஷத்துக்கு அப்புறம் இவர்களுடைய உதவியோட புதிதாக தோன்றிய அந்த ஒரு இனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தில் இருக்காங்க. எப்படி முன்னாடி வந்து பொருள்னு இருந்தாங்களோ அது இல்லாமல் இப்போ ஆன்ம முன்னேற்றத்தோடவும் நல்ல ஒரு பரந்த ஒரு மனோநிலை கொண்டவர்களாகவும் இவர்கள் வந்து எப்படி வளர்ந்து வர்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஹெல்ப் தான். யார் இந்த கோல்டன் பிளானட்லேருந்து வந்தாங்க இல்லையா, தியாவபா அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ அவங்களுடைய ஹெல்ப் தான். அப்போது மைக்கிள் கேட்குறேன், நாங்கள் நேரடியாக போய் நீங்கள் உதவி செய்யலாம் இல்லைன்னா, இல்லை அப்படி செய்ய முடியாது. முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பாதுகாப்பு தான் முதல் காரணம். 2வது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் யாராவது உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து முயற்சி செஞ்சு என்னுடைய எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் என்னுடைய வாழ்விற்குண்டான அதிகப்படியான அந்த ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது எங்கிட்ட இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நேரடியாக அவர்களுக்கு வந்து அந்த ஒரு உதவி அப்படிங்கிறத செய்ய மாட்டோம். அவங்களுக்கு வந்து கனவின் மூலமாக இல்லை வந்து ஏதோ ஒரு திடீர்னு அசரீரி கேட்கும் மேலேருந்து, ஸோ அதன் மூலமாக. அப்போ மைக்கிள் கேட்குறாரு, ஒருவேளை அப்போ அவங்க உங்களை கடவுள்னு நினச்சிருப்பாங்களோ? கண்டிப்பாக பூமியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதே, அசரீரி கேட்டுது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் மேலே ஸ்பேஸ்ஷிப்பில் இருப்போம், நாங்கள் வந்து அவங்களுக்கு காது கேட்குற மாதிரி பேசுவோம், ஆனால் அவங்களால எங்களை பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவர்கள் வந்து இறைவன் பேசினாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்திலிருந்து சாமி பேசினாங்க. சொர்க்கமெல்லாம் இல்லை, ஒரு 4-5 மேகத்துக்கு மேலே நாங்கள் நின்றுட்டு இருப்போம், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதன் மூலமாக அவர்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிபதி மூலமாக, கனவு மூலமாக, இந்த அசரீரி மூலமாக அவங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் சீர்படுத்திகிட்டே வந்தோம். 3வது விஷயம் என்னென்னா, இந்த மொத்த அண்ட சராசரமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோட்பாடின் கீழ் தான் வந்து இருக்குது. இந்த கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தர் செஞ்ச ஒரு செயலுக்கு உண்டான வினையை அவன் அனுபவிச்சே ஆகணும். அது 10 வருஷம் ஆனாலும் சரி, 10 யுகம் கடந்தாலும் சரி, அவன் செய்ததற்குண்டான வினையை அவனே அனுபவிச்சே ஆகணும். அதற்கு யாரொருவரும் குறுக்கிடுவதற்கு யாருக்குமே வந்து அனுமதி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் அப்பப்போ போய் ஒரு சில ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டே தவிர முழுமையாக குறுக்கிட்டு அவர்களை வந்து நம்ம தடுத்து அவர்களை வந்து காப்பாற்றுறதுங்கிறதுக்கு இதில் அவன் செஞ்சது அவன் அனுபவிச்சே ஆகணும். ஸோ இதெல்லாம் காரணங்கள்னால தான் வந்து நாங்கள் எந்த விதமான ஒரு நேரடியாக எங்களால் ஹெல்ப் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு. அதற்கப்புறம் பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் அந்த பூமியில், அந்த கிரகத்தில் பக்ராத்தினியா, ஸோ அதில் நிறைய இதெல்லாம் வருது. ஸோ 1,50,000 வருடங்கள் அப்படியே கடக்கும் பொழுது அவங்க நிறைய தொழில்நுட்பங்கள் இதில் எல்லாமே வர்றாங்க. இதில் என்ன அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, மைக்கிள் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மொத்த அண்ட சராசரமே ஒரு அணு ஆயுதம் போல்
ஒரு அணு அசைஞ்சதுன்னா அடுத்து அதனுடைய அசைவு பிற அணுக்களையும் வந்து அசைச்சிரும். இந்த கிரகம்னு இல்லை மைக்கிள், எல்லா கிரகத்துலேயும் ஒரு இனம் அப்படிங்கிறது முன்னேறுது அப்படின்னு சொன்னால் அந்த இனம் ஒரு கட்டத்தில் இந்த அணுங்கிறத பற்றி புரிஞ்சுக்குவான். அந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுவான். அதிலிருந்து எவனாவது ஒருத்தன் இந்த அணுவை எப்படி ஆயுதமாக உண்டாக்குறதுன்னு நினைப்பான். அதனுடைய விளைவாக அவனுங்களே அதை போட்டு அவனுங்களே செத்து போயிடுவானுங்க. இது இந்த கிரகமோ பூமியோ இல்லை எங்கேயோ கிடையாது, இது வந்து இந்த அண்டத்திற்கே உண்டான சாபக்கேடு. எல்லாருமே இப்படி தான் பண்ணி சாகிறானுங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொல்கிறாங்க. எப்போது பரந்த மனோநிலை இல்லாமல் இருக்குங்கால் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்படி இவங்க வந்து 1,50,000 வருஷம் வாழ்ந்தோடனே இவர்கள் மறுபடியும் பழைய போல் அந்த ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ நிறைய ரெக்கார்டு எழுதுகிறாங்க. பாரு, முந்தின இனம் நம்மளோடது இப்படி தான் அழிஞ்சுது, இத்தனை கஷ்டப்பட்டோம், நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அடுத்த தலைமுறையினருக்காக தான் சரித்திரம் படிடா அப்படிங்கிறது. அதனால தான் ஒருத்தனை அழிக்கணும்னா அவனுடைய சரித்திரத்தை அழின்னு சொல்கிறது. இப்போ நம்மளுடைய இனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சரித்திரத்தை அழிச்சிட்டோன்னா போதும், நம்ம யார் என்னன்னே தெரியாது. இன்றைக்கி நிறைய வழியில் அதை பின்பற்றுறாங்க, நாமளும் அதை ஏற்றுக்கிறோன்னு பாருங்களேன். அழிஞ்சா சரி பரவாயில்ல, சிவ நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, பரவாயில்ல. அப்போ இந்த ஒரு இனம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு 500 வருஷத்தில் இந்த கிரகம் தன்னுடைய உயிர்ப்பு தன்மையை இழந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது போன உடனேயே இவங்க வந்து வேறு கிரகத்திற்கெல்லாம் போலாங்கும் பொழுது அப்போ தான் வந்து மார்ஸ் செவ்வாய் கோளுக்கும் பூமியும் நாடி அவர்கள் வர்றாங்க. அப்போ முதல் அவர்கள் செவ்வாய்க்கு தான் போகிறாங்க. அந்த செவ்வாயில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து இவர்கள் வந்த பொழுதில் செவ்வாயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயிர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 120 சென்டிமீட்டர் 150 சென்டிமீட்டர் தான், ஒரு 3 அடி 4 அடி இருக்கக்கூடிய ஆட்களாக தான் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து பெரிய உடல் வலு கிடையாது, பெரிய டெக்னாலஜிலாம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் ஆன்ம அளவில் முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. பயங்கரமான ஒரு முதிர்ந்த ஒரு இனமாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆன்மீக நிலையில் ஆன்ம நிலையில் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு முதிர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தொழில்நுட்பமெல்லாம் அவர்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து பார்த்தோம்னா மாங்கோலாய்டு டைப், நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மாங்கோலாய்டு அப்படின்னு சொல்லி MONGOLOID மாங்கோலாய்டு டைப், அந்த மாதிரி உருவம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்காங்க. கூட்டமாக கல் குடிசைகள் அமைத்து வாழ்ந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செடி தலைகளை வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, இங்கே அவ்வப்போது அங்கங்கே கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய சிறு உருவம் கொண்ட ஒரு ஆடு கூட்டம் அவர்கள்ட்ட இருந்திருக்கு. அதற்கப்புறம் இந்த முயல் வகையில் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய முயல் வகை இருந்திருக்கு. நிறைய வகையான எலி வகைகள் இருந்திருக்கு. நம்ம ஊரில் வந்து எரும மாடு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு ஒப்பான ஒரு வகையான பெரிய உயிரினம் ஒன்று அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அதற்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, கொஞ்சம் எருமாடியே இது பண்ணக்கூடாது, உடல் அமைப்பு. அப்புறம் முகம் பார்த்தோம்னா டேப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போல் ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அங்கே இருந்திருக்கு. அதற்கப்புறம் சில பறவைகள், 3 வகையான பாம்புகள், அதில் ஒன்று வந்து ரொம்ப விஷம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. சில உண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய புல் வகைகள், இப்போ நம்ம வந்து பக்வீட் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அந்த கோதுமைக்கு ஒப்பான அந்த புல் வகைகள் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. இவ்வளோ இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ இதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பக்ராத்தினி அவங்க என்ன ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரகமும் இன்னொரு 4,000 வருஷத்தில் அவுட்டு, ஸோ இங்கே நம்ம வந்து இருந்து பயனில்லை, தவிர இது நமக்கு வந்து சரியாக வராது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே வேறு பூமி அப்படின்னு அடுத்த கிரகத்துக்கு போகணும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பூமின்னு சொல்கிறோம், ஸோ அந்த பூமி கிரகத்திற்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி பூமிக்கு வந்தோடனே முதல் இறங்கிய இடம் கருப்பு நிறத்தவர் தான் முதல்ல கால் வைக்கிறாங்க. அவர்கள் வந்து இறங்கிய இடம் ஆஸ்திரேலியா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா. ஸோ அங்கே தான் வந்து முதல்ல இறங்குறாங்க. இப்போது இன்றைக்கி நாம் பார்க்குற மாதிரி ஆஸ்திரேலியா அப்போ கிடையாது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, இது எல்லாமே இந்த தாய்லாந்து இருக்கக்கூடிய எல்லாமே அதெல்லாம் வந்து ஒரே கண்டமாக ஒரு 300 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரே கண்டமாக அது இருந்திருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா வந்து இந்த ஈக்குவேட்டர் மத்திய ரேகைக்கு கீழே தான் இருக்குது. அன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா மத்திய ரேகையில் தான் ஆஸ்திரேலியாவே இருந்திருக்கு. ப்ராக்டிக்கலாக சொல்ல போகணுன்னா நம்மளுடைய குமரிக்கண்டம்னு அடுத்து உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா இருக்கலாமா இருக்கும், எனக்கு தெரியலை. ஸோ இவங்க சொல்கிற இதெல்லாத்தையும் சொல்கிறேன். இப்படி கருப்பு நிறத்தவர் வந்து இவங்க இறங்கணுன்னா அந்த இடம் மிகுந்த செல்வ செழிப்போடு இருக்குது, மிகுந்த செல்வ செழிப்போடு. அதாவது அதில் வந்து இருந்த செடி வகைகளும் மரங்களும் அங்கிருந்த அந்த இயற்கையினுடைய வளம், மிகுந்த ஒரு வளமுள்ள ஒரு இடமாக அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மஞ்சள் நிறத்தவர்கள் இன்றைக்கி நாம் பர்மான்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த இடத்துல மஞ்சள் நிறத்தவர்கள் இறங்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா காடினுடைய வளம் வந்து பயங்கர அதிகமாக இருந்திருக்கு.
இப்போ இந்த பே ஆஃப் பெங்கால் அந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பப்புவா நியூ கினியா அதெல்லாமே வந்து அந்த கடலோரத்தில் அவர்கள் எல்லாமே இவர்களுடைய அந்த பேஸ் அதை ஒன்று அமைச்சு அங்கே எல்லாமே இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாம் சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த பக்ராத்தினி இவங்களுடைய அந்த விண்கலம் இருக்குது பார்த்திங்களா, இந்த விண்கலம் வந்து ஒளியை விட பன்மடங்கு வேகமாக போகக்கூடியது, சூப்பர் லைட் ஸ்பீடு போகக்கூடிய விண்கலங்கள். எவ்வளோன்னு இப்போவும் சொல்ல, எவ்வளோ மடங்குன்னு சொல்லலை, பல மடங்கு சூப்பர் லைட் ஸ்பீடில் போகக்கூடிய விண்கலம். அப்படி இருக்கக்கூடியது இங்கே போய் அந்த கிரகத்திலிருந்து எவ்வளோ பேர் தெரியுமா, 36 லட்சம் கருப்பு நிறத்தவர்களை வந்து அதே போல் அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறத்தவர்களையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வரும்பொழுது எவ்வளோ காலம் பிடிச்சதுன்னா, இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 50 ஆண்டுகள் பிடிச்சிருக்கு. மனிதனுடைய கணக்கில் சொல்ல போனால் 50 ஆண்டுகள். அப்போ அந்த கிரகம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. 50 வருஷத்தில் போயிட்டு வந்துட்டாங்க. எதில்? சூப்பர் லைட் ஸ்பீடு, லைட்டை விட பல மடங்கு ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டே 50 வருஷம் ஆகிருக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு. சரிங்களா? ஸோ போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பக்ராத்தினி என்ன பண்ணுறாங்க, அந்த பூமியவே வந்து ஒரு சல்லைடையிட்டு தேடுறாங்க. அதாவது இவர்கள் தான் இங்கே மனிதர்கள் அப்படிங்கிறவங்களாக வந்திருக்காங்க. அதை தவிர வேறு எந்த மனிதனை போல் உண்டான உயிரினம் வேறு எதுவுமே இல்லை. மனிதருக்கு ஒப்பான உயிரினம் இருந்திருக்கு. ஒருவேளை இவன் வந்து மனுஷ மாதிரியோன்னு பார்க்கும்போது இல்லை, குரங்குகள் தான் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இவர்கள் தான் பூமியில் முதல் கால் பதித்த ஒரு 6 அறிவு கொண்ட ஜீவன். இவங்க தான் வந்து இங்கே பூமிக்கு வந்திருக்காங்க. அப்போ வரும்பொழுது இப்போ இவங்க தான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ரேஸ். அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாங்கிறது மத்திய ரேகையில் ஈக்குவேட்டர் பகுதியில் தான் இருந்திருக்கு. பூமி அப்படிங்கிறது வேறு ஒரு அச்சில் தான் வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு. அப்போ பூமிக்கு வந்து 30 ஒரு நாள் அப்படிங்கிறது சூரியனை சுற்றி வர்றதுக்கு 280 நாள் எடுத்திருக்கு. ஒரு நாள் அப்படிங்கிறது 30 மணி நேரமும் 12 நிமிடங்களும் கொண்டது ஒரு நாள். இன்றைக்கி நம்ம 24 மணி நேரம் சொல்கிறோம். அன்றைக்கி வந்து 30 மணி நேரமும் 12 நிமிடங்களும் கொண்டது ஒரு நாள். சூரியனை ஒரு முழு சுற்றுறதுக்கு 280 நாள் எடுத்திருந்திருக்கு. இப்படி தான் அன்றைக்கி இருந்த ஒரு இது. அப்போ இங்கே பூமியில் பார்க்கும் பொழுது நம்ம இன்றைக்கி ஜீப்ரா சொல்கிறோம்ல, வரி குதிரை, ஸோ அது வந்து நிறைய கூட்டமாக அது இருந்திருக்கு. அப்புறம் ஒரு சில இன்றைக்கி டோடோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பறவை இனம் இருந்திருக்கு. பெரிய கருஞ்சிறுத்தைகள், ஜாகுவார்ஸ், ஸோ பெரிய கருஞ்சிறுத்தைகள் இருந்திருக்கு. அதற்கப்புறம் வேறு ஒரு வகையான ஒரு பறவை இருந்து தான் 4 மீட்டர் உயரம் கொண்ட இருக்கக்கூடிய ஒரு பறவை. அதற்கு அவங்க என்ன பேர் சொல்கிறாங்கன்னா டினோர்னிஸ், DINORNIS, டினோர்னிஸ்ங்கிற பேர் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் ஆறுகளில் வந்து முதலைகள் வந்து 15 மீட்டர் நீளமுள்ள முதலைகள் இருந்ததான். 25லிருந்து 30 மீட்டர் நீளம் கொண்ட பாம்புகள் எல்லாமே இருந்ததான். மீட்டர் அடியாக கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஸோ அவ்வளோ பெருசு இருந்ததான். ஸோ இங்கே வந்த அந்த பக்ராத்தினி மக்களை இதையெல்லாம் அவ்வப்போது சுவைச்சிக்கிட்டதும் உண்டுன்னு பார்த்தீங்களேன். ஸோ போட்டுத்தள்ளி இவங்க போய் அதுக்கிட்ட சிக்கி சேர்த்ததும் உண்டு நிறைய பேர். அப்போ என்னென்னா அவர்களுக்கு பழக்கப்பட்ட அந்த உணவுப் பொருட்கள் இங்கே கிடைக்காதனால ஒரு சிலதை அவங்க இங்கே கொண்டு வராங்க. அப்படி இங்கே பூமிக்கு கொண்டு வந்த தானிய வகைகளில் சூரியகாந்தி பூவு, சோளம், கோதுமை, சோர்கிரம்னு சொல்கிறாங்க, ஒரு வகையான சோளம் தான் அது. அதற்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, டாப்பியோக்கா, மரவள்ளிக்கிழங்கு, அது இது போல் இருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கி பழக்கப்பட்ட நிறைய பயிர் வகைகள், கிழங்கு வகைகள், பூ வகைகள் எல்லாம் அவங்க கொண்டு வந்தது தானே. அந்த பக்ராத்தினிங்கக்கூடிய அந்த கிரகத்திலேருந்து இங்கே நம்ம பூமிக்கு வந்தது தானா. அது மட்டும் இது போல் இன்னும் நிறையான்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர்ஸ்ன்னு போட்டாங்க, இன்னும் எத்தனை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. கூடவே ஆடும் கங்காரும் வந்து அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. பூமியில் வந்து ஆடும் கங்காரும் வந்து கிடையவே கிடையாது, ஸோ அவர்கள் கொண்டு வந்தது தான் அப்படிங்கிறாங்க. அவர்கள் வந்து இந்த கங்காருனுடைய கறியை வந்து அவர்கள் ரொம்ப சுவைச்சு உண்ட காரணத்தினால அதை வளர்க்கணுங்கிறது ரொம்ப இது. அந்த பக்ராத்தினின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தில் அது ஒரு வகையான புல் வகைகளை உண்டு தான் வாழுமா. ஆனால் பூமியில் அதற்குண்டான புல் வகைகள் இல்லை. அதை அவர்கள் வந்து விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான ஒரு பாக்டீரியா அதை போட்டு தள்ளிகிட்டே இருந்திருக்கு. அப்படியே நாள் போகுது, சில 100 வருடங்கள் கழிய அப்படியே அங்கே அந்த கங்கருவுக்கெல்லாம் இவங்களாம் அந்த பக்ராத்தினியில் கொண்டு வந்ததை கையில் தான் வந்து ஊட்டி விடக்கூடிய ஒரு சூழல். பின்ன அது இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் வகைகளுக்கு அது பழகிடுச்சு. ஆனால் இந்த கருப்பு நிறத்தவர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அயராது உழைத்து பாடுபட்டு அந்த பக்ராத்தினியில் இருந்த அந்த ஒரு புல் வகையை இங்கே வளர்த்திட்டாங்க ஒரு வழியாக. ஆனால் என்னமோ பார்த்தோம்னா கங்காருவுக்கு வந்து அதுக்கு மேலே அது தேவைப்படலை. அது வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய இதுக்கு பழகிடுச்சு. இவங்களும் அதை விட்டுறாங்க. இன்றைக்கும் அந்த இதுக்கு பேர் என்னென்னா அரிலு. அந்த புல் வகை, எங்கள் பக்ராத்தினியில் இருந்த அந்த புல் வகைக்கு பேர் அரிலு அப்படின்ட்டு இங்கே பூமியில் அவங்க வளர்த்து இன்றைக்கும் இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்க கிரகத்தில் இருந்ததை காட்டிலும்
நீளமும் உயரமும் அதிகமாகிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்திற்கு ஒரு உயிரை எடுத்துகிட்டு போகிறோன்னா அது வந்து வேறு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ அது இயற்கை தான் அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியில் வந்து இந்த கிரகத்தில் புவியீர்ப்பினுடைய அந்த அழுத்தம் வந்து இங்கே அதிகம். கொஞ்ச நாளைக்கு அவங்க கஷ்டமாக தான் இருந்தது, பின் அவர்கள் பழகி கொண்டார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே அந்த புல் வகை இன்னும் இருக்குது. அது வந்து அந்த பொட்டானிக்கல் நேம் என்னென்னா ஜாந்தோர் ஹோயா. ஓகே, எனக்கு அப்படி தான் படிக்க தெரிஞ்சுது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிராஸ் ட்ரீ சரிங்களா, புல் மரம் கிராஸ் ட்ரீ அப்படின்னு நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது வரும். சரிங்களா. ஸோ அது வந்து இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பக்ராத்தினி கிரகத்தை விட இது வந்து உயரமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கங்காருவெல்லாம் இங்கே வளர்த்துனாங்கன்னு இருக்கு இல்லையா. இப்போ அந்த தாவ் என்ன போகிறாங்க மைக்கேல்கிட்ட அப்படின்னு சொன்னால், மைக்கேல் நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய நிகழ்வுகள் அவர்கள் வந்ததற்கு பிறகு இந்த பூமியில் அப்படிங்கிறது நடந்தது. நான் வந்து அவர்கள் பட்ட துன்பத்தையும் இந்த கங்காருங்கிறதெல்லாம் வந்து உனக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த இவ்வளோ விஷயங்களும் சொல்லியிருக்கேன். இன்னும் பொறுமையாக நீ கேட்கணும், இன்னும் நிறைய சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குது. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க வந்து அந்த ஆஸ்திரேலியா பகுதியில் கருப்பு நிறத்தவர்களும், பர்மா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இடத்துல மஞ்சள் நிறத்தவர்களும் அங்கே வந்து குடிபெயர்ந்தாங்க. நீண்ட காலம் வந்து இவர்கள் அங்கேயே தான் இருக்காங்க. வேறு பூமியினுடைய வேறு எந்த பகுதிக்கும் அவர்கள் செல்லவே இல்லை. ஆனால் செல்லலாம், இனி நாம் செல்லலாம்ங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்போ இவ்வளோ நேரம் கருப்பு நிறத்தவர் தானே சொன்னாங்க, இன்னும் மஞ்சள் நிறத்தவரை பற்றி சொல்லவே இல்லைல்ல. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்புறம் இவர்கள் பூமியை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க இல்லையா. இதெல்லாம் என்ன ஆகணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இன்றைக்கு உண்டான பதிவு, ஒரு வேளை நான் 31 நிமிஷம் பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 நிமிஷம் கடைசியாக வீடியோ முடிக்கும் போது வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் ஆர்வமான கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக சில வருடங்களாக ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய கமெண்ட்டுகள் எதுவுமே வர்றதே இல்லை. நல்லாயிருக்கும், எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான ஒரு பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், ஸோ ஆர்வமாக இருந்திருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல எடப்பாடி. நன்றி, வணக்கம்.